பொள்ளாச்சி பாலியல் குற்ற வழக்கில் நீதி கிடைத்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தீர்ப்பு குறித்த அவரது எக்ஸ் தள பதிவில் அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்டது பெருங்கொடுமை எனவும், குற்றவாளி கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மானம் இருந்தால் வெட்கி தலை குனியட்டும் என்றும் பதிவிட்டுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, குற்றவாளி கூடாரத்தை கைது செய்தது தனது அரசுதான் என தெரிவித்துள்ளார். வழக்கில் நடுநிலையோடு செயல்பட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதாகவும், அதற்கான நீதியே தற்போது கிடைத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு திமுக அரசு பதில் சொல்லவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக திமுக அரசு உச்சநீதிமன்றத்தில் வாதாடியதாகவும், அதற்காக திமுக அரசுதான் தலைகுனிய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிபிஐ கேடயத்தை தூக்கி புனிதர் வேடம் தரிக்க எடப்பாடி பழனிசாமி முயற்சிப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பை வரவேற்று அறிக்கை வெளியிட்டிருக்கும் அதிமுக தம்மை தூயவன் போல காட்ட முயல்கிறது என தெரிவித்துள்ளார். அதிமுகவினர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என தெரிந்ததுமே பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கை ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அரசு மூடி மறைக்க முயன்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிபிஐ விசாரணையை உயர்நீதிமன்றம் கண்காணிக்கும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் 2019 ஆண்டு அறிவித்ததால் வழக்கு நியாயமாக நடந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைத்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். வழக்கில் அதிமுகவை சேர்ந்தவர்கள் தண்டிக்கப்பட்டிருப்பதால் அதன் கரை தன் மீது விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக சிபிஐ என்ற கேடயத்தை தூக்கிக் கொண்டு புனிதர் வேடம் தரிக்க முயல்கிறது அதிமுக என்றும் RS பாரதி கூறியுள்ளார். வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயர்களை அரசாணையில் வெளியிட்டு அவர்களை அச்சுறுத்த பழனிசாமி அரசு முயற்சித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக எவ்வளவு அரசியல் கேவலங்களை அரங்கேற்றினாலும் இறுதியில் உண்மை மட்டுமே வெல்லும் என்று RS பாரதி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, டெல்லி உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் ஏர்டெல் சேவை திடீரென முடங்கியதால் பயனர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். நாடு முழுவதும் 40 கோடிக்கும் மேற்பட்டோர் ஏர்டெல் சேவைகளை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சென்னை, கோவை, மதுரை, திண்டுக்கல், திருச்சூர், ஹைதராபாத் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் ஏர்டெல் சேவைகள் முற்றிலும் முடங்கின. இதனால் நேற்று மாலை முதலே வாடிக்கையாளர்கள் செல்போன் அழைப்புகளை மேற்கொள்வதிலும் பெறுவதிலும் சிக்கல் ஏற்பட்டது. பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் மொபைல் நெட்வொர்க் மற்றும் டேட்டாவை பயன்படுத்த முடியாமல் தவித்தனர். இதையடுத்து சமூக வலைதளங்களில் ஏர்டெல் டெலிகாம் சேவையை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் சேவை பாதிப்பு குறித்து பதிவிட்டனர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த பாதிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஏர்டெல் நிறுவனத்தின் கடந்த நிதியாண்டுக்கான 4ஆம் காலாண்டு நிகர லாபம் 3% சரிந்து 11,022 கோடி ரூபாயாக உள்ளதாக அந்நிறுவனம் அறிவித்த சில மணி நேரத்தில் ஏர்டெல் தொலைத்தொடர்பு சேவை பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தனியார் பேருந்து ஓட்டுநரை இளைஞர்கள் சரமாரியாக தாக்கிய காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து மதுரை நோக்கி கடந்த 10ஆம் தேதி தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது. சங்கரன் கோவில் முக்கு பகுதியை கடந்தபோது சாலையின் குறுக்கே நின்று பேசிக் கொண்டிருந்த இரு இளைஞர்கள் மீது மோதுமுதமாக சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் தனியார் பேருந்தினை விரட்டிச் சென்று ஜவஹர் மைதானம் அருகே வழிமறித்து தனியார் பேருந்து ஓட்டுநருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் விரைந்து சென்று இளைஞர்களை சமாதானப்படுத்தி அனுப்பிய நிலையில் ஆத்திரத்தின் உச்சியில் இருந்த இளைஞர்கள் தொடர்ந்து தனியார் பேருந்தை விடாமல் துரத்திச் சென்று மீண்டும் வழிமறித்து ஓட்டுநரை சரமாரியாக தாக்கினர். இந்த காட்சிகள் பேருந்திற்குள் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவில் பதிவான நிலையில் அந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. சங்ககிரி அருகே அரசு பேருந்தில் ஓட்டுநர் திடீரென பிரேக் பிடித்ததால் தவறி விழுந்த 9 மாத ஆண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜதுரை, முத்துலட்சுமி தம்பதி சேலத்திலிருந்து கோவை செல்லும் அரசு பேருந்தில் தங்களது 2 குழந்தைகளுடன் பயணித்தனர். பேருந்தின் முன்பக்க கதவு திறந்திருந்ததால் கதவை அடைக்குமாறு நடத்துனரிடம் ராஜதுரை தெரிவித்ததாகவும், நடத்துனர் அதனை கண்டுகொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சங்ககிரி அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென பிரேக் பிடித்ததில் ராஜதுரையின் இடது தோளில் இருந்த 9 மாத ஆண் குழந்தை நழுவி படிக்கட்டு வழியாக சாலையில் விழுந்தது. அதில் பார்த்தீங்கன்னா கையில் குழந்தை இருந்தது, தவறி கீழே விழுந்துருச்சு. அப்புறம் விழுந்துருச்சுன்னு கத்தும் போது தான் பஸ் ஒரு 10 அடி தள்ளி நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறமா விட்டுட்டு பஸ் எடுத்துகிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. பின்னாடி வந்த காரை நிப்பாட்டி லிஃப்ட்டு கேட்டு கொண்டு GHல அட்மிட் பண்ணோம். இரத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில்
பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே குழந்தை இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கொடைக்கானல் பிரெயின் பூங்காவில் மலர் கண்காட்சி தொடங்க உள்ள நிலையில் மாலை வேளையில் மின்னொளியில் ஜொலிப்பது சுற்றுலா பயணிகளை கவர்ந்துள்ளது. கோடை வெயில் கொளுத்தும் நிலையில் மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள பிரெயின் பூங்காவில் அடுத்த சில நாட்களில் 62வது மலர் கண்காட்சி தொடங்க உள்ளது. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் லட்சக்கணக்கான மலர்கள் பூத்து குலுங்கி வருகின்றன. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் பிரெயின் பூங்காவில் மாலை 6 மணி வரையே பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது 7 மணி வரை பார்வையிடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாலை வேளையில் வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் மரங்கள் மற்றும் மலர் செடிகளில் வண்ண வண்ண மின் ஒளி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதனை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதுடன் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழாவில் மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிக்கும் நிகழ்வு காட்சிகளே இவை. சேஷ வாகனத்தில் சுந்தரராஜ பெருமாள் மதுரை வைகை ஆற்றின் மையத்தில் உள்ள தேனூர் மண்டபத்திற்கு எழுந்தருளி திருமஞ்சனம் நடைபெற்றது. தேனூர் மண்டபம் முன்பு மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. மண்டுகம் எனும் தவளை வடிவில் இருந்த முனிவரை நாரை கொத்தி தின்றுவிடாமல் இருக்க கள்ளழகர் காப்பாற்றி சாப விமோச்சனம் அளித்தார். கடும் வெயிலுக்கிடையே பக்தர்கள் காத்திருந்து அழகரை தரிசித்தனர். பூவாகம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழாவில் திருநங்கைகள் தாலி கட்டிக் கொண்ட காட்சிகள் தான் இது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருந்த திருநங்கைகள் வளையல், பூ, புது உடை அணிந்து மணப்பெண் கோலத்தில் வலம் வந்தனர். பூசாரி கையால் தாலியும் கட்டிக் கொண்டனர். வட்டமாக நின்று கும்மியும் கொட்டினர். ஏராளமான திருநங்கைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. கடந்த பிப்ரவரி 15 முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளைச் சேர்ந்த மாணவர்கள் 44 லட்சம் பேர் பொதுத் தேர்வுகளை எழுதினர். விடைத்தாள்கள் திருத்தும் பணி முடிந்து தேர்வு முடிவுகள் செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்டன. 12ஆம் வகுப்பில் 16,92,000 மாணவ மாணவியர் தேர்வு எழுதிய நிலையில் 14,96,000 பேர் தேர்ச்சி பெற்றனர். இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பில் 88.39% மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 12ஆம் வகுப்பு தேர்வில் 17 மண்டலங்களில் சென்னை மண்டலம் 97.39 விழுக்காடு பெற்று 3வது இடம் பிடித்துள்ளது. மாணவர்களை விட மாணவிகள் 5 விழுக்காடு அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதேபோன்று 10ஆம் வகுப்பு தேர்வில் 93.66 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வுகளில் மாணவிகள் 95 விழுக்காடும் மாணவர்கள் 92.63 விழுக்காடும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 497 மதிப்பெண்கள் பெற்று திருப்பூர் மாணவி சாதனை படைத்துள்ளார். சிபிஎஸ்இயின் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி பகுதியில் செயல்படும் பள்ளியில் பயின்ற 12ஆம் வகுப்பு மாணவி ஸ்ரீமதி 500க்கு 497 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். குறிப்பாக வர்த்தக படிப்பு, கணினி அறிவியல் ஆகிய பாடப்பிரிவுகளில் 100 மதிப்பெண்களும், ஆங்கிலம், பொருளாதாரம், கணக்கு பதிவியல் பாடங்களில் 99 மதிப்பெண்களும் பெற்றுள்ளார். மாணவி ஸ்ரீமதியை பள்ளியின் தாளாளர், தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டினர். பள்ளி வளாகத்திலேயே கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. நான் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆகணும்னு இருக்கேன். சோ அதுக்கேற்ற டிகிரிஸ் பர்சூ பண்ணணும்னு நினைக்கிறேன். தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற ஆசிரியர்களும் பெற்றோரும் உறுதுணையாக இருந்ததாக மாணவி ஸ்ரீமதி தெரிவித்தார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா ஓய்வு பெற்ற நிலையில் புதிய தலைமை நீதிபதியாக BR கவாய் இன்று பதவியேற்கிறார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 11ஆம் தேதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணா பொறுப்பேற்றுக் கொண்டார். நேற்றுடன் அவரது பதவிக்காலம் நிறைவடைந்தது. இதையடுத்து உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் சஞ்சீவ் கண்ணாவுக்கு பிரிவு உபச்சார விழா நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், தனிநபர் கடமைகளுக்கு வழங்கப்படும் முக்கியத்துவத்தை காட்டிலும் நிறுவனத்தின் பொது நலன் மற்றும் எண்ணங்களுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் சிறந்த பலம் என்பதை தான் உணர்ந்து கொண்டதாக கூறினார்.
மேலும் அதிகரித்து வரும் நிலுவை வழக்குகளை சமாளிக்க தரவு யுக்தி திட்டமிடலை செயல்படுத்துவதுடன் வெளிப்படைத்தன்மைக்கு முன்னுரிமை அளிப்பது முக்கியத்துவம் வாய்ந்தது என கூறினார். ஓய்வுக்கு பிறகு வேறு எந்த அரசு பதவியையும் ஏற்கப் போவது இல்லை என்று தெரிவித்த அவர் சட்டம் தொடர்பான பணிகளில் ஈடுபட உள்ளதாக விளக்கம் அளித்தார். இந்நிலையில் நாட்டின் 52வது தலைமை நீதிபதியாக BR கவாய் இன்று பதவியேற்கிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். 6 மாதங்களுக்கு அவர் தலைமை நீதிபதியாக பதவி வகிக்க உள்ளார். டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றும் ஊழியரை 24 மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேற மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பகல்காம் தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்தது. குறிப்பாக சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து, வாகா எல்லை மூடல், பாகிஸ்தானியர்களுக்கு விசா மறுப்பு, பாகிஸ்தானுடனான ராஜதந்திர உறவுகளை குறைப்பது என அடுத்தடுத்த அதிரடி நடவடிக்கைகளை இந்தியா எடுத்தது. மேலும் டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரக ஆலோசகர்கள், விமானப்படை, ராணுவம் மற்றும் கடற்படை ஆலோசகர்கள், அதிகாரிகள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டனர். மேலும் தூதரக அதிகாரிகள் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்த புரிந்துணர்வுக்கு மத்தியில் மேலும் ஒரு தூதரக அதிகாரியை நாட்டை விட்டு வெளியேற மத்திய வெளியுறவுத்துறை உத்தரவிட்டது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பஞ்சாபை சேர்ந்த இருவரை கடந்த 11ஆம் தேதி போலீசார் கைது செய்த நிலையில் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இருவருடன் இணைந்து பாகிஸ்தான் தூதரக அதிகாரி உளவு வேலைகளில் ஈடுபட்டது தெரியவந்ததாக கூறப்பட்டுள்ளது. எனவே தூதரக அதிகாரியை நாட்டை விட்டு 24 மணி நேரத்தில் வெளியேற்றுமாறு பாகிஸ்தான் தூதரக பொறுப்பு அதிகாரிக்கு வெளியுறவு அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக பாதுகாப்புத்துறை முன்னாள் செயலாளர் அஜய்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். UPSC தலைவராக இருந்த பிரீத்தி சுதனின் பதவிக்காலம் ஏப்ரல் 29ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் அஜய்குமாரை புதிய தலைவராக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். 1985ஆம் ஆண்டு கேரள பிரிவைச் சேர்ந்த IAS அதிகாரியான அஜய்குமார் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை மத்திய பாதுகாப்புத்துறை செயலாளராக இருந்தார். கடந்த அக்டோபர் 2022ஆம் ஆண்டு பணி ஓய்வு பெற்ற நிலையில் தற்போது UPSC தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ள அஜய்குமார் இந்த பொறுப்பில் 2027ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வரை செயல்படுவார் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. IAS, IPS, IRS உள்ளிட்ட அகில இந்திய பணிகளுக்கு தேர்வு நடத்தும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒரு தலைவர் மற்றும் 10 உறுப்பினர்களுடன் செயல்பட்டு வருகிறது. ஹைதராபாத்தில் உள்ள புகழ்பெற்ற சார்மினார் சின்னம் முன்பாக உலக அழகி போட்டியின் போட்டியாளர்கள் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். 72வது உலக அழகி போட்டி தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இந்த மாத இறுதியில் நடைபெறுகிறது. இந்த போட்டியில் 109 நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்நிலையில் ஹைதராபாத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற சார்மினாருக்கு போட்டியாளர்கள் விசிட் அடித்தனர். சார்மினாரில் உள்ள வளையல் கடைகள், முத்து விற்பனை கூடங்கள், ஜவுளி கடைகள் ஆகிய இடங்களை போட்டியாளர்கள் சுற்றி பார்த்தனர். தொடர்ந்து உலக புகழ்பெற்ற சார்மினார் நினைவு சின்னம் முன் உலக அழகி போட்டியாளர்கள் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் விளையாட இருக்கும் தென்னாப்பிரிக்க அணியில் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட சென்னூரன் முத்துசாமிக்கு இடம் கிடைத்துள்ளது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி வரும் ஜூன் 11ஆம் தேதி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா அணிகள் மோத இருக்கும் நிலையில் கம்மின்ஸ் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இந்த சூழலில் டெம்பா பவுமா தலைமையிலான தென்னாப்பிரிக்கா அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அணியில் மார்கரம், ரபாடா, இங்கிடி, ஸ்டப்ஸ் உள்ளிட்ட வீரர்கள் இடம் பிடித்துள்ளனர். தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட சென்னூரன் முத்துசாமிக்கும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அணியில் இடம் கிடைத்துள்ளது. பிறந்தது தென்னாப்பிரிக்காவாக இருந்தாலும் சென்னூரனின் தந்தை முத்துசாமி நாகப்பட்டினத்தைச் சேர்ந்தவராவார். 2019ஆம் ஆண்டு விசாகப்பட்டினத்தில் நடந்த இந்திய அணிக்கு எதிரான போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியில் இடம் பிடித்தார் சென்னூரன். இடதுகை பேட்ஸ்மேன், இடதுகை சுழற்பந்து வீச்சாளரான சென்னூரன் மிகச்சிறந்த ஆல்ரவுண்டராக திகழ்கிறார். 4 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள இவர் 173 ரன்கள் குவித்தும் 7 விக்கெட்டுகளை வீழ்த்தியும் உள்ளார். ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளில் களமிறங்காத சென்னூரன் வரலாற்று சிறப்புமிக்க உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் களமிறங்க இருக்கிறார்.